ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஎஸ்ஏ ட்ராவல் வீலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடையும். இல்லினாய்ஸை சுற்றி ஏகப்பட்ட ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அப்படி தோண்ட அப்படி சலிப்பு தட்டாமல் வந்துகிட்டு இருக்க பிளேசஸில் ஒன்று தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்க சிகாகோவில் உள்ள கிளென்கோ பீச். இது பார்த்தீங்கன்னா சிகாகோ டவுன் டவுன்லேருந்து ரொம்பவே க்ளோஸாக உள்ளது. உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும், ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்த பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தலாமா? கிளென்கோ பீச் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்குது. டவுன் டவுன் சிகாகோலேருந்து ஒரு 40-45 நிமிஷம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இந்த பீச் வந்துடலாம். இது ஒரு பப்ளிக் பீச் தான். ஆனால் நான் ரெசிடென்ட்ஸுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு $10-12 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் ஈவினிங் டைம்லலாம் போனீங்கன்னா செம்ம ஃப்ரீயாக இருக்கும், செம்ம வைபாக இருக்கும். ஏதோ நம்ம ஓன் பீச்சுக்கு வந்திருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப பெரிய க்ரௌடெல்லாம் இருக்காது, செம்மையாக இருக்கும், ஆசமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். பார்க்கிங் ஏரியாலாம் செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சேஃப்டிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுற்றி உள்ள இடங்கள்லாம் நல்ல ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல அப்படி உள்ளார நுழையும் போதே அந்த ப்ரீஸ் வரும் இல்லையா, பீச்சுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அந்த அலைகளோட சத்தம், அந்த காமா இருக்கிற அந்த லேக்கு, சாஃப்டா இருக்கிற சாண்டு. இது கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓடி சுற்றி விளையாடுறதுக்கும், நிறைய பேர் ஜாகிங் போகிறதுக்காக இருக்கட்டும், வாக்கிங் போகிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ். சிகாகோலேயே ரொம்ப ரேரா உள்ள இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இறங்கும் போது ஸ்விம் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்விம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கும். அதை கொஞ்சம் கவனமா அடி எடுத்து வச்சோம்னா அதுக்கப்புறம் உள்ளார உள்ளதெல்லாம் செம நீட்டா இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல சாயில் வந்து அந்த சாண்ட் வந்து செம சாஃப்டா இருக்கும். மேலேருந்து வியூ பாத்தீங்கன்னாலே அப்படியே செமையா இருக்கும். அங்கேயே உட்காந்து நீங்க பீச் உள்ளார போகணும்னு இல்லை, அவுட் சைட்லேயே பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. ஈவினிங் டைம்ல எல்லாம் நம்ம சாப்பாடு பாட்லாக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு போனோம்னா பெஞ்ச்லேருந்து மேலேருந்து அந்த வியூ பார்க்கும்போதே அப்படி ஒரு இது இருக்கும். அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த பீச்சு காற்றை வாங்கிட்டே சாப்பிடுவோம்ல, வீட்டிலேருந்து கொண்டு போன சாப்பாடுலாம் சாப்பிடும்போது செமையா இருக்கும். இங்க விளையாடுறதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. அந்த சன் செட் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகி அப்படியே கிரீனிஷா சுத்தி அப்படியே சின்ன சின்ன அப்படியே காடுகள் மாதிரி அவ்வளோ மரங்கள் இருக்குது. அப்படியே செழிப்பா இருக்கும். அங்க யூஸ் பண்ற அந்த ரெண்டல் போட் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த அலைகளை பார்க்கும்போது அப்படியே நமக்கு எல்லா கவலையும் மறந்து அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு எல்லா நெருடலையும் தூக்கி போட்டுட்டு கவலை இல்லாம ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த நேச்சரோட லைவாக ஒரு பெயிண்டிங் பார்த்த மாதிரி இருக்கும். சன் செட் ஆகிற நேரம்லாம் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா பியூராக காமாக கம்போஸ்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சாண்டில் யோகா பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் அந்த ஸ்வீட் 16 மாதிரி கொண்டாடுற செலிப்ரேஷன் எல்லாமே நடக்கும். நிறைய பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், கேக் வெட்டி கொண்டாடுறதா இருக்கட்டும், ஸ்கூல் அண்ட் காலேஜ் கேங்காக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி பேரண்ட்ஸ்லேருந்து இந்த டீன் பார்ட்டி எல்லாமே இங்கே நிறைய நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அட்வென்ச்சர்லாம் இருந்தீங்கன்னா பேடல் ஒர்க்காக இருக்கட்டும், கயாக் ரெண்டலுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா சாண்ட்ல இருந்து இந்த லேக்கை பார்த்துட்டு இருந்தாலும் போதும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து அந்த போட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு படகா இருக்கட்டும், ஜெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் போகிறத அழகை பார்க்கும்போது அப்படியே வீரிச்சுக்கிட்டு போகும் இல்லையா, அது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது பீச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ட்ரையல் இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து பக்கத்தில் தான் பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் இருக்கு. ஸோ அங்கே கூட நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக போகும்போது இந்த ஷெல்டரோட சேர்த்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓன் போட்டே வச்சுருப்பாங்க. அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்பப்போ வந்து போட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதெல்லாம் ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிரில்லாம் கொண்டு போய் நம்ம குக் பண்ணி எப்படி கேம்பிங் சைட்டில் எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவங்கவுங்க இங்கே வந்து பீச் சைட் ஃபுட்டுன்னு எதுவும் சேல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். கிட்ஸு விளையாடுறதுக்கு நல்ல ப்ளே ஏரியா இருக்கும். அவங்க விளையாடுறதுக்கான ஸ்லைடு, அந்த சாண்டாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பசங்க விளையாடுறதுக்கான வாலிபால் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வாலிபால் 2 கோர்ட் இருக்கும். ஸோ எந்த டைமே இது ஆக்குபைடாக இருக்கும். ஏன்னா அது பீச் வாலிபால் விளையாடுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அது பயங்கர ஃபன்னான விஷயம். இந்த ரெண்டல் ஓன் வச்சுருக்காங்களே, அந்த போட்டுக்கு உள்ள அந்த போட்டோட இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஏரியாலாம் அங்கே தனித்தனியாக அவைலபிளாக இருக்கும். ஒரு ப்ராடான பீச்னே சொல்லலாம். நல்ல ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா செம க்ளீனாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து அப்படியே சிகாகோ டவுன் டவுன் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது ஒரு கேங்காக குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் அதோட அந்த என்வைர்மெண்ட்டே. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அப்படியே கேம்பிங் என்வைர்மெண்ட்டாக இதில் அப்படியே ஃபீல் பண்ணிடலாம். இதில் 2 விதமான ரோடு இருக்கும். இந்த சைடும் வர மாதிரி இருக்கும், இந்த சைடும் இருக்கும். இதை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு பீச் ரிசார்ட் மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரைவேட் ஏரியா. இது வந்து பப்ளிக் பீச் அப்படிங்கிறதுனால
நம்ம அந்த டெட் எண்ட் வரைக்கும் நடந்து போய் பார்த்தோன்னா உள்ளார தண்ணி போகும் இல்லையா, அதை ஒட்டி ஒரு பிரிட்ஜ் ஒன்று குட்டியாக இருக்கும். அது மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த கலங்கரை விளக்கம் இதெல்லாம் தெரியும் அந்த சைடில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டவுன் டவுனை நம்ம இங்கேருந்து விசிபிளாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸாகவே இருக்கும். பசங்களுக்கு செம்ம ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிங் ஏரியா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவைலபிள். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கலாம். இங்கே வந்து இங்கே எந்த விதமான கடைங்களும் ஸ்ட்ரீட் ஸ்டாலில் மாதிரி இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போகிற பிளாங்கெட்லாம் போட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. பீச் டாய்ஸை கொண்டு போய் செமையாக அந்த மண்ணில் ஆட்டம் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்லை தூக்கி போட்டு தண்ணியில் விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். நல்லா ஜில்லுன்னு அப்படியே கொஞ்சம் இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக அப்படியே செட் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பொழுதெல்லாம் அப்படியே சாஞ்சு அந்த நைட்டோட ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது செம்ம கிளாசிக்காக இருந்துச்சு. நைட் லைட்டில் அந்த பீச்சில் பக்கத்தில் இவ்வளோ பிரைட்டான போட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த பீச்சுக்கும் அந்த காற்றுக்கும் அந்த ஒரு சூரியன் மறைஞ்சு அந்த ஒரு நேரம் இருக்கும் இல்லையா, வேற மாதிரி ஒரு வைவு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கண்டிப்பாக நீங்கள் இல்லினாய்ஸ்லையோ இல்லைன்னா சிகாகோல இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கிளென்கோ பீச்சை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த பீச்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிகாகோ பொட்டானிக்கல் கார்டன், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட இடம் போடலாம். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சி நீங்களும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஆசமாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன் சைனிங் அவுட் சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை.